ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்டாக இருக்கட்டும், ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எரியும். நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். இதை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம டிசைன் பண்ணிக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு ரிலே வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து 5 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ரிலே. இதை வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம். நீங்கள் அடினா வச்சு செய்யலாம், ரிலே யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ண போல, அதுக்கடுத்து வந்து ஓப்பன் பண்ண போல வந்து லைட்டை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் சென்சார் வந்து ஒன்று தேவைப்படும். இது எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி டச் ஆகிறது மூலமாக நம்ம வேல்யூ வந்து எடுத்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சிம்பிளாக இருக்கும். ஸோ இது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ரிலேக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு 5 வோல்ட் இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால வந்து நம்ம நார்மலாக மொபைலுக்கு சார்ஜ் வந்து போடணும்ல. ஸோ இந்த இதே வந்து அடாப்டர் வந்து எடுத்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு பழைய டேட்டா கேபிள் ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து 2 வயர் வந்து வரும், ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். இதை வச்சே நம்ம வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்கிறேன். இது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இதுலேருந்து வந்து 2 வயர் வந்து நம்ம வந்து 2 இது வந்து எடுப்போம். அதாவது காமன்லேருந்து ஒன்று வரும், அதுக்கடுத்து என்சிலேருந்து ஒன்று எடுப்போம். அதாவது என்சினா டோரை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ண போல லைட்டை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணோம். என்ஓலேருந்து எடுத்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ண போல ஆன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை நான் செக் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் 2 வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்காக இந்த 2 வயர் வந்து எடுத்துக்கிறேன். வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 இதுக்கு வந்து அந்த வயரை வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு, காமில் ஒன்றும் என்சியில் ஒன்றும். சரி, ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும், அதாவது பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். அதுக்காக வந்து விசிசியில் வந்து நம்ம வந்து ஒரு க்ரீன் கலர் ஜம்பர் வயரை வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து கிரவுண்டில் வந்து ஒரு ஜம்பர் வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜம்பர் வயர் இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து ஜம்பர் வயர் இல்லைன்னா நீங்கள் சால்ட்ரிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி கூட சால்ட்ரிங் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்புட் இருக்குல்ல, இன்புட்டில் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 இதை வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இதில் 2 வயர் இருக்குல்ல, அதாவது விசிசி இன்புட், அதை கிரவுண்ட் இருக்குல்ல, கிரவுண்டுக்கு வந்து நம்ம அடாப்டர் வந்து அதிலேருந்து பவர் சப்ளை கொடுக்கணும் 5 வோல்ட்டு. விசிசியில் வந்து நான் ரெட் கலர் வயரை கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து கிரவுண்டில் வந்து நம்ம பிளாக் கலர் வயரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கிரவுண்டிலேருந்து இன்னொரு வயர் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அது வந்து இந்த இது மேக்னெட்டிக் சென்சார் இருக்குல்ல, மேக்னெட்டிக் சென்சாரில் வந்து 2 இது வந்து இருக்கும். சில மேக்னெட்டிக் சென்சார் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். அதில் பின்னாடி வந்து நீங்களாக வந்து வயர் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் 2 இதுதான், இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு இதை வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அந்த பிளாக் கலர் வயர் கொடுத்துருக்கோம்னா அதில் வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இன்னொரு வயர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இன்புட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இன்புட் வேல்யூ வச்சு வந்து இது கரெக்டாக வந்து எடுக்கணும். ஸோ அதனால் சரி, ஓகே, அதை வந்து இன்புட்டில் வந்து ஒன்றை வந்து வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளான கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வயர் வந்து பிடிங்கிருச்சு. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பல்ப் வந்து இதோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து பெரிய பல்பில் வந்து எப்படி கனெக்ஷன் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ரிலேலேருந்து 2 வயர் வருதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சுவிட்ச் மாதிரி தான், இதை 2ஐயும் வந்து ஒரே இதில் தான் கனெக்ஷன் வந்து கொடுப்போம். ஒரு பல்ப் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு வயரில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கடுத்து இன்னொரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்ப்லேருந்து ஒரு வயரை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஒன்று கொடுத்துட்டு இன்னொரு வயரையும் வந்து அந்த இதிலேயே வந்து பக்கத்துலேயே வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம். ஸோ ஒரு சுவிட்சில் வந்து நம்ம வந்து ஆன் பண்ண போல் அந்த இதுக்கு அது பவர் சப்ளை வந்து போகும். இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ரெட் கலர் வயரோட சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துறேன். பேட்டரி ஒரு 9 வோல்ட் பேட்டரியோட தான் இதை வந்து சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒரு வயரை வந்து நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். இதிலேருந்து நான் வந்து நெகட்டிவ் வயரை வந்து பல்புக்கு வந்து டேரெக்டாக வந்து இதோட கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்கும் போல் நம்மளுக்கு வந்து பல்ப் வந்து எரியுது. இப்போ வந்து நம்மளுக்கு ரிலே இருக்குல்ல, ரிலேயில் வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இன்னும் பவர் சப்ளை வந்து நம்ம ரிலேக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு வந்து 5 வோல்ட் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் பவர் பேங்கை யூஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பவர் பேங்கை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ரிலேக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஆனாக இருக்குது. எதுக்காக ஆனில் இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து க்ளோஸ் ஆகலை. அதாவது நம்மளுக்கு மேக்னெட்டிக் சென்சார் இருக்குல்ல, ஸோ அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகணும். இப்போ பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதாவது டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போல் லைட் வந்து ஆஃப் ஆகி தான் இருக்கணும். அதாவது டோரை வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட்னா வந்து எரியும். லைட்டு, ஃபேனு எதுனாலும் நீங்கள் வந்து எரிய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து சின்ன கனெக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து பெரிய இதில் வந்து போய் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கதவுக்கு மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதிலேயே டபுள் சைடட் டேப் வந்து தந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து எடுத்து வந்து ஒட்டிக்கோங்க. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஒட்டினா போதும்.
கரெக்டாக வந்து டச் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் வந்து எங்கேனாலும் வந்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குல்ல, இன்னொன்று வந்து இதை வந்து கதவு திறக்கிறதுல இருக்கணும். ஏன்னா மேலே வந்து இது பண்ணிடாதீங்க, பிச்சுட்டு போயிடும். ஸோ இதை மட்டும்தான் கீழே வந்து ஓட்டணும். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேக்னெட்டிக் சென்சாரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ ரிலேக்கு வந்து பவர் சப்ளை வந்து இங்கே 5 வோல்ட்டை வச்சு நீங்கள் வந்து இங்கே கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அது போக வந்து பல்ப் வந்து நீங்கள் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறது வந்து நான் எல்இடி வந்து பெரிய பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வயரை வந்து 2ஆக வந்து வெட்டிக்கிறேன். இதில் வந்து ஒரு வயரை மட்டும் நீங்கள் 2ஆக வெட்டினா போதும். அதை வந்து வெட்டிட்டு ரிலேயில் வந்து 2 வயர் இருக்குல்ல, ஒன்றை வந்து இங்கிட்டும் இன்னொன்று வந்து அங்கிட்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. அதுவே சுவிட்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகும். ஸோ அதுக்காக 2 வயரை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீப் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வயரை வந்து இதோட சேர்த்துக்க வந்து ரிலேயில் வந்து 2 வயர் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒன்றை வந்து இதில் வந்து சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வயரிங் டேப் வந்து சுற்றி ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு வயரை வந்து இதில் வந்து ஒரு பார்ட் வந்து பிச்சிருப்போம்ல, ஸோ அதை வந்து இன்னொன்றில் வந்து கனெக்ஷன் வந்து இப்போ கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த பவர் சப்ளைக்கு இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம பவர் 5 வோல்ட்டில் கொடுப்போம், இதை வந்து 220 வோல்ட்டில் வந்து கொடுப்போம். சரி, ஓகே, இதை வந்து கொடுத்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்தாச்சு. பிளக் போர்டு அந்த பக்கத்துலேயே வந்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டை வந்து நீங்கள் வந்து மேலே செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து காட்டுறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, லைட் வந்து போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே ஆனில் தான் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பிளக்கை வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது க்ளோஸில் இருக்குது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைட் வந்து எரியணும். இப்போ பாருங்கள் கதவை, நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து சூப்பராக வந்து எரியுது. அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். லைட்டாக இழுத்தாலுமே அந்த இது சென்சார் வந்து இங்கிட்ட வந்துருச்சுனாலே போதும், நம்மளுக்கு லைட் வந்து எரிஞ்சிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். செம்மையாக இருக்குல்ல? சரி, ஓகே, இதை வந்து நான் மேலே வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட போகிறேன். லைட்டை ஃபிட் பண்ணிவிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளக்க வந்து வரப்போ வந்து லைட் எரியிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து லைட்டை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டோரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இது மட்டும் தான் எரியிற மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா வந்து எரியுது. வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து லைட்டுக்குன்னு இல்லை, ஃபேனுக்கு கூட வந்து வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து ஒய்ஃபை இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா லைட், அதாவது நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் டோரை வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும், மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் மட்டும் ஒய்ஃபை வந்து ஆனில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் வந்து இது வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எமர்ஜென்சி, அதாவது நம்மளுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அர்டினோ போர்டு இல்லாமல் சும்மா ரிலே வச்சே வந்து செட் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லைட்டுக்கு வந்து செஞ்சுருக்கோம். நீங்கள் ஃபேனுக்காக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஒய்ஃபை வந்து ஆஃப் பண்ணுறதா, கதவை பூட்டிட்டோம் அப்படின்னா ஒய்ஃபை இந்த மாதிரி வந்து வீடுகளில் வந்து எதை வந்து ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் கதவை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம கதவை திறந்தோடனே லைட் வந்து போடுவோம். ஸோ அதனால தான் லைட் வந்து ஆன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அதாவது ரிலே யூஸ் பண்ணியே வந்து பண்ணியாச்சு. அர்டினோ இந்த மாதிரி எதுக்கும் வந்து யூஸ் பண்ணலை. அர்டினோ வச்சும் வந்து பண்ணலாம். அர்டினோனா கொஞ்சம் செலவாகும். இது வந்து ரிலே யூஸ் பண்ணி பண்ணதே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்கும்ல. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.